உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் எழுதிய தூய நற்செய்தி பிரிவு 15 இறை சொற்றொடர்கள் 9 முதல் 17 முடிய. யோவான் எழுதிய தூய நற்செய்தி பிரிவு 15 இறை சொற்றொடர்கள் 9 முதல் 17 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன். நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. நான் கட்டளையிடுவதையெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாய் இருப்பீர்கள். இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன், ஏனெனில் தம் தலைவர் செய்வது இன்னது என்று பணியாளருக்கு தெரியாது. உங்களை நான் நண்பர்கள் என்றேன், ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதே என் கட்டளை என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரர்களே, நம் ஆண்டவருடைய விண்ணேற்ற பெருவிழா, பெந்தெக்கோஸ்து பெருவிழா அடுத்து வரக்கூடிய வாரங்களில் நெருங்கி வருகிறது. அதற்கு முன்பாக ஆண்டவர் இயேசுவினுடைய ஆழ்ந்த பொருளுள்ள அவருடைய இறுதி உணவு பேருரையில் ஒரு பகுதியை, மிக முக்கியமான பகுதியை இன்றைக்கு நற்செய்தியாக நாம் பெற்றிருக்கிறோம். நமக்கு ஏற்கனவே தெரிந்த இயேசு திராட்சை கொடி, நாம் அதன் கிளைகள், கொடியோடு கிளைகள் இருந்து கனிதர வேண்டும் என்கின்ற அந்த ஊமையின் தொடர்ச்சியாக, நீட்சியாக இன்றைய நற்செய்தி நமக்கு தரப்பட்டிருக்கிறது. அதே கருத்தை தான் இன்றைய நற்செய்தி மீண்டும் வலியுறுத்துகிறது. அது என்ன? அன்புதான் வாழ்க்கை. ஆண்டவர் இந்த கருத்தினை வலியுறுத்தி சொல்லுகின்றார். இயேசுவினுடைய இறுதி உணவின் பொழுது அவருடைய மார்பில் சாய்ந்து அந்த இதயம் லப்டப் லப்டப் என்று துடிக்கிறது என்று கண்டுபிடிக்காமல் அன்பு 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 லவ் 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 என்று துடிப்பதனை துய்த்துணர்ந்த யோவான் தான் எழுதிய நற்செய்தியிலும் சரி, தான் எழுதிய திருமடல்களிலும் சரி, அன்பு எனப்படுகிற இந்த அருமையான மென்மை பூவிற்கு முக்கியத்துவம் தந்து அவர் எழுதியிருக்கிறார். ஆகவே இன்றைய நற்செய்தி அன்பு எனப்படுகிற இந்த அழகான சொல்லை நாம் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் என்று கற்றுத்தருகிறது. இயேசு அழகாக சொல்லுகிறார், என் தந்தை மீது நான் அன்பு கொண்டுள்ளது போல உங்கள் மீதும் அன்பு கொண்டுள்ளேன். ஆகவே என் அன்பில் நிலைத்திருங்கள். ஆங்கிலத்தில் abide in my love என்று சொல்வார்கள். ஒருவரை பார்த்து நான் உன்னை அன்பு செய்கிறேன் என்று தொடக்கத்தில் சொல்லுவது எளிது. ஆனால் அந்த அன்பில் நிலைத்திருத்தல், காலத்திற்கும் நிலைத்திருத்தல், அந்த நபருடைய பொய்முகம் கிழிந்துவிடும், அந்த நபருடைய போலி முகம் தெரிந்துவிடும், அந்த நபருடைய பலம் என்று நினைத்திருப்போம், அவை மாறி போயிருக்கும், அவை எல்லாம் பலவீனமாக ஆகி போயிருக்கும். அந்த சூழலிலும்
அன்பில் நிலைத்திருத்தல் என்பது எப்படி? என் அன்பில் நிலைத்திருங்கள் என்று அவர் சொல்லுகிறார். ஏனென்றால் அவர் தந்தையோடு அப்படிப்பட்ட ஒரு அன்பை கொண்டிருக்கிறார், அப்படிப்பட்ட ஒரு உறவை அவர் கொண்டிருக்கிறார். அதே அன்பை, அதே உறவை அவர் நம்மிடமும் கொண்டிருக்கிறார். நாம் பதில் மொழியாக அவருடைய அன்பில் நிலைத்திருக்க வேண்டும். நாம் பேக் ஸ்லைடிங் என்று சொல்லுவார்கள். பின்வாங்கி விடக்கூடாது, சறுக்கி விடக்கூடாது, வலிக்கு விடக்கூடாது, நாம் மறுதளித்து விடக்கூடாது, துரோகம் செய்து விடக்கூடாது, நாம் ஆண்டவரை விட்டு விலகி விடக்கூடாது. ஆண்டவருடைய அன்பில் நாம் உறுதியாக நிலைத்து நிற்க வேண்டும் என்கிற சவாலான ஒரு கருத்தினை இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். சீடர்கள் இந்த சவாலில் தோற்று போனார்கள். ஆனால் அதன் பிறகு அவர்கள் நிலைத்து நின்றார்கள். சில நேரங்களில் நாம் சறுக்கலாம், ஆனால் மீண்டும் அந்த விழிப்புணர்வை பெற்றுக்கொண்ட பிறகு அன்புதான் வாழ்க்கை என்பதில் ஒரு தெளிவு, ஒரு துணிவு, ஒரு விழிப்பு நமக்கு கிடைத்த பிறகு நாம் அதை கற்றுக்கொள்ளுதல் வேண்டும் என்கிற ஒரு கருத்தினைத்தான் இன்றைக்கு இந்த வாசகம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. பேதுருவை எடுத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரோடு 3 ஆண்டுகள் இருந்தவர். 12 பட்டியலிலே அவர் பெயர்தான் எப்பொழுதும் முதலாவதாக இருக்கும். ஏதாவது ஆண்டவர் கேள்விகள் கேட்டால் முந்திரி கொட்டை போல அத்தனை பேருக்கும் முன்னவராக அவர்தான் முதலில் வந்து பதிலை சொல்லுவார். அவர்தான் தெளிவு பெறுவார், அவர்தான் பாராட்டும் பெறுவார், அவர்தான் கூட்டும் பெறுவார். ஆனால் ஆண்டவர் இயேசுடைய பாடுகளின் பொழுது அவர் இயேசுவை மறுதளித்தார். நமக்கு நன்றாக தெரியும் லூக்கா நற்செய்தி, நமக்கு நன்றாக தெரியும் மத்தேயு நற்செய்தி 26ஆம் அதிகாரத்திலே பேதுருவுடைய மறுதளிப்பு மிக ஒரு நாடக பாணியில் விளக்கப்பட்டிருக்கிறது. முதலில் ஒரு பெண்ணிடத்திலே, அதுவும் ஒரு வேலைக்கார பெண்ணிடத்திலே, எனக்கு அவரை தெரியாது என்று அவர் சொல்லுவார். இரண்டாவதாக சத்தியமாக சொல்லுகிறேன், எனக்கு அவரை தெரியவே தெரியாது என்று சொல்லுவார். மூன்றாவதாக ஒரு நபர் அவரிடத்திலே இடம்பட்டு நீயும் அவரோடு இருந்தவர் தானே என்று கேட்கிற பொழுது அவர் ஆணையிட்டு சபித்து அவர் எனக்கு அவரை தெரியவே தெரியாது என்று சொல்லுவார். அவருடைய துரோகம், அவருடைய சறுக்கல் படிப்படியாக கூடிக்கொண்டே போகும். அன்புமிக்கவர்களே, நாம் உண்மையற்றவர்களாய் இருக்க முயலுகிற பொழுது நம்முடைய வாழ்க்கை இப்படித்தான் அடுக்கடுக்காய் அடுக்கடுக்காய் அதால பாதாளத்திலே போய் விழுந்துவிடும். நாம் உண்மையாய் இருக்க வேண்டும் என்று நாம் விரும்பிவிட்டோமே என்றால் நிச்சயமாக இந்த சவால்களை நாம் ஏற்றுக்கொள்வோம். ஒருவரிடத்திலே மறுதளித்து, இரண்டாவது ஆணையிட்டு மறுதளித்து, மூன்றாவது சபித்து ஆணையிட்டு மறுதளித்து, இவ்வளவு கேவலமான ஒரு துரோகத்தை செய்ய வேண்டுமா? ஆனால் அங்கே பார்க்கிறோம், ஆண்டவருடைய அன்பு நிலைத்திருக்கிற அன்பு, மாறாத அன்பு, குறையாத அன்பு. அவர் பேதுருவை இரக்கத்துடன், கனிவுடன், அன்புடன் கடைக்கண் நோக்கினார். அந்த ஒரு பார்வை அவரை மாற்றிவிட்டது. என் ஆண்டவர் தான் சொன்னதை செய்கிறவர், சொல்வதிலே நிலைத்து நிற்கிறவர். அவருடைய மாறாத அன்பிற்கு நான் துரோகம் செய்து விட்டேனே என்று அவர் உடனே மனம் கசித்து வெளியே போய் கண்ணீர் வடித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அன்புமிக்கவர்களே, நாம் நம்முடைய அன்பு வாழ்க்கையிலே நாம் சறுக்கி இருந்தால், விழுந்திருந்தால், பின்வாங்கி இருந்தால், இன்றைக்கு இயேசுவினுடைய அன்பை நினைத்து பார்த்து நாம் மீண்டுமாக அன்புதான் வாழ்க்கை என்பதிலே விழிப்படைந்து வாழ கற்றுக்கொள்ளுதல் வேண்டும். ஆகவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், எதற்காக நீங்கள் அன்பில் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் அப்பொழுது மகிழ்ச்சி உங்களில் நிறைந்திருக்கும். நிறைய கவலை தோய்ந்த முகத்தோடு இருக்கிறோம். நாம் கவலை கொள்வதற்கு பல காரணிகள் இருக்கின்றன. நோய்கள் இருக்கின்றன, கடன் தொல்லைகள் இருக்கின்றன, தீராத பிரச்சனைகள் இருக்கின்றன, தீராத சிலந்தி வலை, இடியாப்ப சிக்கல்கள் போன்ற உறவு சிக்கல்கள் இருக்கின்றன. இவற்றினால் நாம் கவலை தோய்ந்த முகத்தோடே எப்பொழுதும் இருக்கிறோம். ஆனால் கவலை கொண்டிருக்கிற மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு குணத்தை கூட்டிவிட முடியுமா என்ன? கவலையை விட்டொழியுங்கள், அதை ஆண்டவருடைய பாதத்தில் விட்டுவிடுங்கள். ஏனென்றால் ஆண்டவர் நீங்கள் மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அந்த மகிழ்ச்சியை உங்களுக்கு தருவது வம்பு அல்ல, அன்பு. ஆகவே அன்பில் நிலைத்திருங்கள், அப்பொழுது மகிழ்ச்சி உங்களின் நிறைவு பெறும் என்று ஆண்டவர் இன்றைய நற்செய்தியிலே நமக்கு எடுத்து சொல்லுகிறார்.
இன்றைய நற்செய்தியிலே இன்னும் ஒருபடி மேலே சென்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள். நான் உங்களை பணியாளர்கள் என்று சொல்ல மாட்டேன், மாறாக உங்களை நண்பர்கள் என்பேன். ஆண்டவர் நம்மிடத்திலே நட்பை விரும்புகிறார். மூழ்காத ஷிப், ஃப்ரெண்ட்ஷிப் என்று சொல்வார்கள். மற்ற காதலை விட நட்பு பல இடங்களிலே உயர்ந்ததாக இருக்கிறது என்பது நம்முடைய அனுபவம். திரைப்படங்கள், கதைகள் நமக்கு சொல்லித் தருகிற அருமையான இலக்கிய பாடம். ஆண்டவர் ஆதலாட்டம் சொல்லுகிறார், நான் உங்களை பணியாளர்கள் என்று சொல்ல மாட்டேன். எனக்கு பின்னால் வேலை செய்ய வந்திருக்கிற ஊழியக்காரர்கள், நீங்கள் எனக்கு சேவை செய்ய வந்திருக்கிற தொண்டர்கள், நீங்கள் என்னுடைய அடியாட்கள், இப்படியாக உங்களை நான் கருத மாட்டேன். இன்றைக்கு ஒரு இயக்கமோ ஒரு அரசியல் கட்சியோ ஒரு அமைப்போ இருக்கிறது என்றால் அங்கே ஒருவனை எஜமானனாகவும் தலைவனாகவும் மற்றவர்களை அடியாட்களாகவும் கருதுகிற ஒரு கண்ணோட்டம் தான் அதிகம் இருக்கிறது. ஆனால் இயேசுடைய இறையாட்சி குடும்பத்திலே, இயேசுடைய இறையாட்சி குழுமத்திலே, இயேசுடைய இறையாட்சி அமைப்பிலே அப்படிப்பட்ட ஆண்டான் அடிமை, எஜமான் கீழே தொழிலாளி, முதலாளி தொழிலாளி என்கிற இந்த பேரும் கிடையாது. மாறாக அங்கே இருப்பது நட்பு. நட்பு என்கிற அருமையான அந்த ஓர் உறவு. நான் உங்களை நண்பர்கள் என்பேன் என்றவர் சொல்லுகிறார். இயேசு யார்? கடவுளும் மனிதனுமானவர். இயேசு யார்? விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த மானிட மகன். இயேசு யார்? தந்தையுடைய வலப்புறத்தில் அமர்ந்திருக்கிற கடவுளுக்கு இணையான நிலையை கொண்டிருக்கிற ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கிறவர். அப்படிப்பட்டவர் கீழே இறங்கி வந்து நம்மோடு கையை குலுக்க வேண்டும் என்று என்ன இருக்கிறது? நமக்கு இணையாக நம்மை தோள்களில் கையை போட்டு அரவணைக்க வேண்டும் என்று என்ன இருக்கிறது? அவர் நம்மை நண்பர்கள் என்று அவர் அழகாக சொல்லுகிறார். அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரர்களே, இயேசுவை நண்பராக பார்க்கிற பாடல்கள் மிகவும் குறைவாக இருக்கின்றன. சகோதரர் ரெமி எழுதி அருட்தந்தை அமலதாஸ் அவர்கள் இசையமைத்த ஒரு பாடல், எனக்கு ஒரு நண்பன் உண்டு, எனக்கு ஒரு நண்பன் உண்டு, அவன் தனக்கென வாழ தலைவன் தலைவன், எனக்கு ஒரு நண்பன் உண்டு, நண்பனின் நாமம் இயேசு, நண்பனின் நாமம் இயேசு, என் மனமே அவனுடன் பேசு பேசு, எனக்கு ஒரு நண்பன் உண்டு. மனப்போர் நிலவும் நாளில் எனக்கோர் உறவு என்று, மனப்போர் நிலவும் நாளில் எனக்கோர் உறவு என்று, வருவான் எனது நண்பன், தருவான் என் இளம் தன்னை, எனக்கொரு நண்பன் உண்டு. தர்பார் கானடா எனப்படுகிற அருமையான உருக்கமான ஒரு ராகத்தில் இந்த பாடல் அமைந்திருக்கு. மிக அதிகமான பாடல்கள் இயேசுவை நண்பராக பார்ப்பதில்லை. நாம் மிகவும் தவறுதலாக ஏசப்பா ஏசப்பா என்றுதான் சொல்ல கத்திருக்கிறோம். இயேசுவை அப்பா என்று அழைக்க பைபிள் எங்கேயும் சொல்லித்தரவே இல்லை. அது ஒரு தவறுதலான புரிதல். இயேசு நமக்கு நண்பன், நாம் அவருடைய தோழன், நாம் அவருடைய தோழி. மிக உயர்வான ஒரு உறவை ஆண்டவர் இங்கே கட்டமைத்து நமக்கு சொல்லித் தருகிறார். அவர் சொல்லுகிறார் பாருங்கள், தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. உயிரையே கொடுக்கிற உயர்வான அன்பு கொடுத்தாரா? உண்மையிலேயே அவர் கொடுத்தார். நாம் வாழ்வதற்காக தம் இன்னுயிரை சிலுவையிலே அவர் தியாகமாய் கொடுத்தார். அங்கேதான் உயர்ந்த அன்பு வெளிப்பட்டிருக்கிறது என்று இயேசு இங்கே அழகாக நமக்கு சொல்லித் தருகிறார். ஆகவேதான் இயேசு சொல்லுகிறார், நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நாம் அவரை தேர்ந்து கொள்ள முடியாது. நாம் தூசுக்கு சமம், பாவிகள், நீசர்கள். ஆனால் அவர் மேலிருந்து கீழே இறங்கி வந்து நம்மோடு கைகுலுக்கி உறவு பாராட்டுகிறார். அவர் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். இந்த உண்மையை, இந்த வெளிப்பாட்டை எப்பொழுது நாம் உணர்கிறோமோ அப்பொழுது கிறிஸ்துவோடு நாம் இணைந்து வாழ்வோம். பவுலடியார் இந்த உண்மையைத்தான்
அவர் தமஸ்கு நகர் சாலையில் தடுத்தாற் கொள்ளப்பட்ட பொழுது அவர் உணர்ந்தார், யார் இந்த இயேசு என்று அவர் கேள்வி கேட்டார். கிறிஸ்துவனுடைய அன்பை குறித்து அவர் எவ்வளவு அழகாக சொல்லி தந்திருக்கிறார் பாருங்கள். கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்னை எது பிரிக்க முடியும்? துன்பமா, வேதனையா, கலாபனையா, நெருக்கடியா, சோதனையா? எது என்னை பிரிக்க முடியும்? எதுவும் என்னை பிரிக்கவே முடியாது. ஏனென்றால் மிக உயர்ந்த அந்த அன்புக்குள் நான் இணைந்திருக்கிறேன் என்று பவுலடியார் அழகாக சொல்லுகிறார். நாம் அந்த கிறிஸ்துவின் அன்பை உள்ளத்தில் ஒரு விசை ருசித்தால், அனுபவித்தால் நம்முடைய வாழ்வு மாறிவிடும். ஆகவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், எதற்காக நான் உங்களை தேர்ந்து கொண்டேன் என்றால், இந்த உலக வாழ்க்கையிலே நீங்கள் கனி தர வேண்டும். பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 15ஆம் அதிகாரம் 57ஆம் வசனத்திலே சொல்லுவார், கிறிஸ்துவோடு இணைந்து வாழுகிற வாழ்வு வெற்றி வாழ்வு. கிறிஸ்துவோடு இணைந்து வாழுகிற வாழ்வு ஒரு பொழுதும் தோல்வியான வாழ்வு கிடையாது. நாம் கிறிஸ்துவோடு இணைந்திருப்போம் என்றால் நாம் கனி தருகிறவர்களாக இருப்போம். ஆவியின் கனிகளை பவுலடியாரை கேட்டால் சொல்லுவார், அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, அடக்கம், பரிவு, நன்னயம், சாந்தம், விசுவாசம். இவை ஆவியின் கனிகள். இவை ஆவிக்குரிய கனிகள். உலக வாழ்வுக்குரிய கனிகள் பிள்ளை செல்வம், செல்வங்கள் மற்றும் வளங்கள், அறிவு, ஞானம் அனைத்தும் தான். அனைத்தையும் நமக்கு தருகிறவராக, அனைத்திலும் நம்மை வளரச் செய்கிறவராக, அனைத்திலும் நம்மை உயரச் செய்கிறவராக கிறிஸ்து இருப்பார் என்று இயேசுவே நமக்கு சொல்லி இருக்கிறார். நீங்கள் கனி தர வேண்டும். நினைத்து பாருங்கள், நம்மிடத்திலே எத்தகைய கனிகள் இருக்கின்றன. இனிய உழவாக இன்னாது கூறல் கனி இருப்ப காய்கள் தற்று என்று சொல்லுகிறார் வள்ளுவர் பெருந்தகை. இனிய வார்த்தைகள் இருக்கிற பொழுது நாம் இதற்காக கெட்ட வார்த்தைகளை பேச வேண்டும்? கனி கொடுக்கிற வார்த்தைகள் நம்மிடத்தில் இருக்கின்றனவா? பார்வைகள் இருக்கின்றனவா? செயல்கள் இருக்கின்றனவா? உறவுகள் இருக்கின்றனவா? கனி தருகிறோமா? கிறிஸ்துவோடு இணைந்திருப்பதால் நாம் நன்மை செய்கிறவர்களாக இருக்கிறோமா என்று நம்மை சிந்தித்து பார்க்க இந்த வாசகம் அழைத்து விடுக்கிறது. அன்புமிக்கிறவர்களே, நாம் உண்ணுகிற உணவு நம்முடைய உடலோடு சேர்ந்து நம்முடைய இரத்தத்தில் ஒன்றாக மாறிவிடுகிறது. நாம் நற்கருணையில் கிறிஸ்துவை உட்கொள்கிறோம், ஜெபத்தில் இயேசுவோடு ஒன்றிக்கிறோம். அந்த ஒன்றிப்பு நமக்குள்ளாக கொடியோடு இணைந்த கிளையாக, கிறிஸ்துவோடு இணைந்த நாமாக மாறி நம்மிடம் நல்ல கனிகளை அது தருதல் வேண்டும். நாம் தொட்டதெல்லாம் விளங்க வேண்டும், நாம் தொட்டதெல்லாம் துளங்க வேண்டும். நாம் கையெடுத்து செய்கிற பிரயாசங்கள் ஆசீராய் இருக்க வேண்டும் என்றால் நாம் கிறிஸ்துவோடு இணைந்திருக்க வேண்டும். அவருடைய அன்புதான், அந்த ஒரே போதனை தான் வாழ்க்கை என்பதனை நாம் கண்டுபிடித்து அந்த விழிப்புடன் நம்முடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்று இன்றைய நற்செய்தி நமக்கு அறைகூவல் விடுக்கின்றது. அன்புமிக்கவர்களே, இன்றைய 2ஆம் வாசகம் 4 வசனங்கள் தான். அதுவும் திருத்தூதர் யோவான், இயேசுடைய மார்பில் சாய்ந்த யோவான் நமக்கு எழுதித்திருக்கிற அருமையான வாசகம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 7 முதல் 10 முடிய உள்ள வசனங்கள். இந்த 4 வசனங்களில் 9 தடவைகள் மீண்டும் மீண்டும் அவர் பயன்படுத்துகிற ஒரு சொல்லாடல் என்ன தெரியுமா? அன்பு, அன்பு, அன்பு. மீண்டும் 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 அவர் அன்பு, அன்பு, அன்பு என்று அவர் உறக்கு கட்டிக்கொண்டே இருக்கிறார். அவரை அன்பின் திருத்தூதர் என்று நாம் சொல்லுவோம், அன்பின் அப்போஸ்தலர் என்று சொல்லுவோம். இயேசுவினுடைய அன்பை அந்த அளவுக்கு ருசித்தவர். அவர் அன்பை அழகாக அதில் வடித்து தந்திருக்கிறார். அதில் அவர் சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள், அன்பார்ந்தவர்களே, ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோமாக, ஏனெனில் அன்பு கடவுளிடமிருந்து வருகிறது. அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள், அவர்கள் கடவுளை அறிந்துள்ளார்கள். உங்களுக்கு இறை அனுபவம் இருக்கிறதா? உங்களிடத்தில் அன்பு இருந்தால் இறை அனுபவம் இருக்கிறது. உங்களிடத்தில் இறை அனுபவம் இல்லையா, நீங்கள் அன்பை வாழ்க்கை ருசித்ததே இல்லை என்று அது சொல்லிவிடுகிறது. ஏனெனில் கடவுள் அன்பாய் இருக்கிறார். God is love. அன்பே கடவுள். அதுதான் சத்தியம், அதுதான் தத்துவம், அதுதான் உண்மை. அதை மிக அழகாக அவர் நமக்கு சொல்லி விடுகிறார். அன்புமிக்கவர்களே, இன்றைய முதல் வாசகத்திற்கு நாம் வருகிறோம். அன்புதான் வாழ்க்கை, அன்புதான் இயேசுடைய போதனை,
அன்பில் தான் நாம் வாழ வேண்டும் என்பதிலே ஒரு விழிப்பு நிலை அடைந்து விட்டால் இந்த உலகத்திலே ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது, பாகுபாடுகள் கிடையாது, வேற்றுமைகள் கிடையாது. கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை. சூரியன் உதிக்கிற பொழுது நான் இன்றைக்கு பாளையச்சட்டு குளத்தில் மட்டும்தான் உதிப்பேன், பாளையங்கோட்டில் உதிக்க மாட்டேன் என்று சொல்லுகிறதா? கடவுள் சூரியனை போல அவர் எல்லாருக்கும் ஒளியை தருகிறார், மழை பொழிகிறது. நான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் மட்டும்தான் மழை பெய்வேன், மற்றவர்களுக்கெல்லாம் மழையே பொழிய மாட்டேன், எப்பொழுதும் தமிழ்நாட்டில் தான் மழையை கொட்டுவேன் என்பது சொல்லுகிறதா? அது எல்லாருக்கும் தான் பொழிகிறது. அது மனிதர்களிடத்திலே வேற்றுமையை, வேறுபாடுகளை, பாகுபாடுகளை, ஏற்றத்தாழ்வுகளை அது பார்ப்பதில்லை. கடவுள் பொதுவானவர். அன்பு என்பதற்கு மதம் கிடையாது, அது பொதுவானது. கடவுளும் அப்படிப்பட்டவர் தான். இந்த சத்தியத்தை, இந்த உண்மையை இன்றைய முதல் வாசகம் சொல்லித் தருகிறது. இன்றைய முதல் வாசகம் சொல்லித் தருகிற படிப்பினையை நாம் சரியாக கற்றுக்கொண்டால், அன்புமிக்கவர்களே, நம்முடைய வாழ்வு விழிப்படைந்த ஒரு வாழ்வாக, அவேர்னஸ் கொண்ட ஒரு வாழ்வாக இருக்கும் என்று திருவை போதிக்கிறது. தொடக்க கால திருச்சபையிலே திருப்பு முனையாய், ஒரு மைல்கல்லாய் அமைந்த ஒரு நிகழ்ச்சி, அதுதான் திருத்துத பணிகள் 10ஆம் அதிகாரம். பேதுரு அவர் ஒரு யூத கிறிஸ்தவர், கொஞ்சம் பாரம்பரிய அல்லது கொஞ்சம் மரபு சார்ந்த, கொஞ்சம் பிற்போக்கான எண்ணத்தை உடையவர். யூதர்களுக்கு ஒரு திமிர் இருந்தது. என்ன? நாங்கள் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள், நாங்கள் கடவுளுடைய ஊழியர்கள், நாங்கள் கடவுளுடைய அன்புக்குரியவர்கள், மற்றவங்க எல்லாம் அவங்க எல்லாம் பிற இனத்தவர்கள், பிற ஜாதிகள், அவங்க எல்லாம் கடவுளை அறியாத கூட்டம், அவங்க எல்லாம் பேய் கூட்டம் என்பதை போன்று ஒரு கருத்தை உடைய ஒரு ஒருதலை சார்பான குறுகிய யூத கண்ணோட்டத்தை அவரும் கொண்டிருந்தார். அப்படிப்பட்ட அவருடைய கண்களை திறக்குமாறு, அவர் விழிப்புணர்வு அடையுமாறு அவருக்கு ஒரு காட்சி அருளப்படுகிறது. அந்த காட்சி அவரை கொர்நேலியு எனப்படுகிற ஒரு இராணுவ வீரனுடைய வீட்டில் கொண்டு போய் நிறுத்துகிறது. ஏனென்றால் அந்த வீட்டுக்கு போகும்படியாக அவர் அறிவுறுத்தப்படுகிறார். கொர்நேலியு, இந்த கொர்நேலியுடைய வீட்டிலே ஒரு ஜெப கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அதை யாரும் வழி நடத்தவில்லை, எந்த கிறிஸ்தவரும் வந்து அதை முன்னெடுத்து நடத்தவில்லை. மாறாக அவர் ஒரு இராணுவ வீரராக இருந்தாலும் அவர் கண்ணிலே மிகவும் தெய்வமயம் உள்ளவராக, மனசாட்சிக்கு பயந்தவராக, நன்மை செய்ய வேண்டும் என்பதிலே குறி உள்ளவராக அவர் இருந்து கொண்டிருக்கிறார். பேதுரு அந்த வீட்டுக்கு வருகிறார். வருகிற பொழுது பார்க்கிறார், அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். பேதுரு ஒன்றும் செய்யவில்லை. ஆவியானவர் இறங்கி அங்கிருக்கிறவர்களை நிரப்புகிறார். என்ன? நான் கைகளை வைக்கவில்லை, நான் ஜெபிக்கவில்லை, நான் இவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி எடுத்துச் சொல்லவில்லை, இயேசு கிறிஸ்து வாக்களித்த ஆவியானவரை குறித்தும் இவர்களுக்கு நான் சொல்லவில்லை. ஆனால் இவர்கள் ஆவியால் நிறைந்து ஜெபிக்கிறார்களே, ஆவியின் கொடைகள் வரங்களை பெற்றிருக்கிறார்களே, இது எப்படி என்று அவருடைய கண்களின் திரை கிழிந்து ஒரு அக கண்ணோடு அவர் அந்த உண்மையை ஆச்சரியத்துடன் அவர் பார்த்துக் கொண்டிருக்கிறார். அப்பொழுதுதான் அவருடைய உள்ளத்திலே தெளிவு பிறக்கிறது. கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவது இல்லை. நாம் எவ்வளவு திரைகளை போட்டு போட்டு மனிதர்களை பார்க்கிறோம். மொழியால் வேறுபட்டு, சாதியால் வேறுபட்டு, பாலினத்தால் வேறுபட்டு, பணத்தால் வேறுபட்டு, நிறத்தால் வேறுபட்டு, வேறுபாடுகளை மட்டுமே வைத்து வைத்து மனிதர்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கடவுள் இந்த திரைகளை எல்லாம் கிழித்து விட்டு மனிதம் அப்படிங்கிற ஒன்றை அவர் பார்க்கிறார். பேதுரு வெளிப்படைகிறார். என்ன சொல்லுகிறார்? கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவது இல்லை. இன்றைய வாசகத்திலே அதான் மிகவும் முக்கியமான ஒரு கருத்தாக அமைகிறது. கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை என்பதை உண்மையாகவே உணர்கிறேன். எல்லா இனத்தவரிலும் அவருக்கு அஞ்சி நடந்து நேர்மையாக செயல்படுபவரே அவருக்கு ஏற்புடையவர். இந்த ஒரு வாக்கியம் போதும் இன்றைக்கு எல்லாருக்கும் சாட்டை அடியாக இருக்கிறது. வாங்க வாங்க, நீங்க முழுக்கு பெற்றாதான் நீங்க பரலோகத்துக்கு போக முடியும், நீங்க வெள்ளியும் ஜோலியும் போட்டாதான் பரலோகத்துக்கு போக முடியும், கழுத்துல காத்துல கடத்தி கொடுத்தாதான் பரலோகத்துக்கு போக முடியும், எங்க சபைக்கு ஆவிக்குரிய சபைக்கு வந்தாதான் பரலோகத்துக்கு போக முடியும், இப்படியெல்லாம் ஆட்கள் பிடித்துக் கொண்டு அலைகிறார்களே. பேதுருவுடைய அனுபவத்தை பாருங்கள்.
விழிப்படையாத குருட்டு பைத்தியங்கள் அவர்கள். விழிப்படைந்தால் அன்புதான் வாழ்க்கை என்றும், கடவுள் அன்புமயமானவர் என்றும், அவர் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை என்றும் நாம் விழிப்படைந்தால் உண்மையிலேயே மௌனியாகி போய்விடுவோம். கடவுளுடைய செயல்களை கண்டு வியப்போம். இயற்கையிலே நாம் கடவுளை பார்ப்போம். நம்மை சுற்றி நடக்கிற நிகழ்ச்சிகளிலே கடவுளை பார்ப்போம். கிறிஸ்தவரில் மட்டுமல்ல, கிறிஸ்தவம் அல்லாதவரிலும் நாம் கடவுளை பார்ப்போம். விவிலியத்தில் மட்டுமல்ல, பிற சபைகளில், பிற மதங்களில், புனித நூல்களிலும் கடவுளை நாம் பார்ப்போம். ஒரு எடுத்துக்காட்டு இருக்கிறது. பவுலடியார் ஏத்தன்ஸ் எனப்படுகிற கிரேக்க நகருக்கு செல்கிறார். அத்தேனே எனப்படுகிற அந்த பட்டணத்திற்கு செல்கிறார். அங்கே சுற்றி சுற்றி பார்க்கிறார். நாம் அறியாத கடவுளுக்கு என்று ஒரு பீடம் இருக்கிறது. அதை குறித்து அவர் பேச வேண்டும். அதை குறித்து பேசுவதற்கு அவரை ஈர்க்க வேண்டும் என்றால் அவர்களுடைய பக்தி பாடல் என்று ஒரு பாடியை எடுக்கிறார். நாம் இருப்பதும் இயங்குவதும் கடவுளிலே தான். இது ஒன்றும் இறைவாக்கியர் சொன்ன வார்த்தை அல்ல, பழைய ஏற்பாட்டில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை அல்ல. அது கிரேக்க சமயவாதிகள், அந்த கோயிலுக்குள்ள பாடல் பாடுகிறவர் எழுதின வார்த்தை அது. அந்த வார்த்தையை அவர் எடுத்துக் கொள்கிறார். அழகாக சொல்லுகிறார், நாம் இருப்பதும் இயங்குவதும் அவரிலேதான். இந்த வார்த்தை இன்றைக்கு பைபிளில் இடம்பெற்றிருக்கிறது. அந்த ஒரு வசனத்தை வாசித்து முடித்து நீங்கள் என்ன சொல்வீர்கள்? இது கிரேக்க கவிஞனின் வார்த்தை, இது கிரேக்க பக்தி பாடல், இது புறஜாதிகளுடைய வேதத்திலிருந்து வந்திருக்கிற வசனம் அப்படியே சொல்லுவோம்? கிடையாது. இது ஆண்டவரின் அருள்வாக்கு என்றுதான் சொல்லுவோம். கடவுளுடைய அருளின் கூறுகள் பிற மறைகளிலும் காண கிடக்கின்றன, பிற மனிதர்களிலும் காண கிடக்கின்றன. எங்கெங்கெல்லாம் நல்லவை இருக்கிறதோ, எங்கெங்கெல்லாம் உண்மையானவை இருக்கிறதோ, எங்கெங்கெல்லாம் தேடல் இருக்கிறதோ, அங்கெங்கெல்லாம் ஆவியானவருடைய இயக்கம், இயல்பு, வெளிப்பாடு இருக்கிறது. நான் சொல்லுவதை குறுகிய கண்ணோட்டம் கொண்டவர்கள், குறுகிய பார்வை கொண்டவர்கள் கண்டுகொள்ளவே முடியாது. நம்முடைய மன கண்கள் விரிவடைய வேண்டும், விழிப்படைய வேண்டும். மிகவும் பிற்போக்குவாதியாக இருந்த பேதுரு இந்த கொர்நேலியு அனுபவத்தினால் அவர் விழிப்புணர்வு அடைந்தவராக மாறி போய்விட்டார். அதன் பிறகும் கொஞ்சம் அவர் சறுக்கினார். ஆனால் திருத்துதர் பணிகள் 15ஆம் அதிகாரம் எருசலேம் சங்கம் கூட்டப்பட்ட பொழுது அவர் அங்கே இந்த உண்மையை உணர்ந்து கொண்டார். ஆவியானவருக்கு திறந்த உள்ளத்தோடு அவர்கள் செவிமடுத்த பொழுது பிற இனத்தவருக்கு விருத்த சேதனம் தேவையில்லை. பிற இனத்தவர் கடவுளை பெறுவது இயல்பாக மிகவும் எளிதான ஒன்று. மீட்பு, ரட்சிப்பு என்பது கடவுள் எளிதாக கொடுக்கிற ஒன்று. அதற்கு எல்லாரும் திறந்த உள்ளத்தோடு பெற்றுக்கொள்ள முடியும் என்கின்ற ஒரு கருத்தினை அவர் அங்கே உறுதி செய்வார். அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரர்களே, மசமசவென்று பெரும்பாலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஞான வாழ்க்கையிலும், ஆன்மீக வாழ்க்கையிலும், பக்தி வாழ்க்கையிலும் கூட நம்முடைய செயல்பாடுகள் மசமசவென்று, தேமே என்று சோம்பேறித்தனமாக ஒரு விழிப்பு இல்லாமல் போய்கொண்டிருக்கிறது. அப்படி நாம் இருத்தலாகாது. உண்மையான விழிப்புணர்வோடு அன்புதான் வாழ்க்கை என்பதனை கண்டுபிடிப்போம். கடவுள் எல்லாருக்கும் பொதுவானவர், அவர் அன்புமயமானவர் என்பதிலே தெளிவு பெறுவோம். அந்த கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை என்றால் நாமும் வேறுபாடுகளை களைந்து, நாமும் இங்கு இருக்கின்ற ஏற்றத்தாழ்வுகள், உயர்வு தாழ்வுகளை களைந்து மனிதத்தை மதித்து வளர்த்தெடுப்போம். அப்படிப்பட்ட ஒரு பொதுமை பார்வை நமக்கு ஆண்டவர் தர வேண்டும் என்று இன்றைய திருப்பலியிலே இறைவார்த்தையின் ஒளியில் மன்றாடுவோம். ஆமென்.